வெல்கம் டு கிமியா கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பேஜில் வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான இன்ஃபர்மேஷன் ஆப் பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன ஆப்னு பார்க்கலாம் வாங்க. உங்கள்கிட்ட மொபைல் ஃபோன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பேப்பர் காப்பி அப்படின்ற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது நான் பின்னால் சொல்கிறேன். இப்போ நான் ஆல்ரெடி இதில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் ஓப்பன் வருது. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோன்னே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டுட்டோரியல் காட்டும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இமேஜ் ட்ரேஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. ஒரு நெக்ஸ்ட்னு கொடுத்தோம்னா உங்கள் கேலரியில் இருக்க இமேஜ் வந்து காட்டும். அதை நீங்கள் டச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லாக் கொடுக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் லாக் ஸ்க்ரீன் அந்த லாக் பண்ணணுன்னா வால்யூம் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் லாக் ஆயிரும். நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்துட்டு பேப்பர் மேலே வச்சு ட்ரேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஒன்ஸ் நம்ம லாக் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் உங்களோட கேலரியில் வந்து அலோ ஆக்சஸ் கொடுத்துருக்கணும். அந்த மாதிரி அலோ ஆக்சஸ் கொடுக்கும்போது தான் உங்களோட இமேஜை வந்து நீங்கள் இதில் ட்ரேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து பட்டர்ஃப்ளை இமேஜ் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இமேஜ் ஓப்பன் பண்ணி எனக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சு லாக் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதில் ஒன்றும் இல்லை, இதுலேயும் டுட்டோரியல் தான் கொடுத்துருக்காங்க. டேப் பண்ணால் லாக் ஆயிரும், இல்லாட்டி வால்யூம் டவுன் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணணும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வால்யூம் அப் பண்ணோன்னா ஷோ ஆர் ஹைட் ஆக்ஷன்ஸ் அது வந்து கொடுத்துரும். ஓகே காட் இட் கொடுத்துட்டு இப்போ இந்த பட்டர்ஃப்ளை இமேஜ் நான் ஆல்ரெடி இது வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இதோ என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும். ஸோ தட் நான் இதை என்லார்ஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டாப்பில் வச்சா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ தட் நான் டாப்பில் வச்சுட்டு இதை லாக் பட்டன் இப்போ ப்ரெஸ் பண்ண போகிறேன். இப்போ லாக் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஒரு ரெட் லைட் ஃப்ளாஷ் வரும். அப்படின்னா வந்து நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நாங்கள் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி லாக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டா லாக் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம எப்படி வேணால் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஆரி ஒர்க் போடுறதுக்கோ இல்லை வந்து இப்போ 3D கிளிப்ஸ் எல்லாம் செய்கிறாங்க இல்லையா, இந்த சில்க் த்ரெட் பேங்கில், ஸோ அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வரைய தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ட்ரே ஷீட்டை வச்சு இது மேலே வச்சு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா OHP ஷீட்டில் வச்சு இதை வச்சு அந்த ஜர்தோசி ஒர்க்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பண்ணுறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்